அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சைலண்டா சில விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க பெரியவர்கள். அவர்கள் பேச்சு நம் காதுகளில் விழுவதே இல்லை. இன்றிலிருந்து அந்த பயிற்சியை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆர்ப்பாட்டமாக அமைதியாக பேசினாலும் என்ன பேசுகிறார்கள் என்பதனை யார் ஒருவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் கடைசி வரைக்கும் உயிர்ப்பாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்மை கடந்து போகின்ற அந்த ஒற்றை சொல் நம் கவனத்தில் படாமல் இருக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் நிகழ்கின்ற மாற்றத்திற்கான காலம் தள்ளி போகிறது. அது தள்ளி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் கையில வச்சிருக்கக்கூடிய 13 Pro இல்ல உங்களுடைய மரியாதையை உலகத்திற்கு காட்டுவது. ஒரு ஷெகாவுனுடைய புத்தகம், ஒரு சிக்மெண்ட் ஃப்ராய்டனுடைய ஒரு புத்தகம், கையிலே டால்ஸ்டாயினுடைய புத்தகம், பாரதியின் புத்தகம், பாரதிதாசனின் புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு போங்க. அதில் கிடைக்கக்கூடியதுதான் உண்மையான மரியாதையை தவிர உங்களுடைய போன் மூலமாக மரியாதை உங்களுக்கு வராது.